ராம் ராம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமோ நமஹ. காமாரி காமாம் கமலாசனஸ்தாம் காமியப்பிரதாம் கங்கணபூஷஹஸ்தாம் காஞ்சீநிவாசாம் கனகப்பிரபாசாம் காமாட்சி தேவீம் கலையாமி சித்தே. அம்பாளுடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய இனிய நமஸ்காரங்கள். இந்த இல்லமெல்லாம் லலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகா வைபவமானது நம்மளுடைய வாலண்டியர்ஸ் டீம் மூலமாக லலிதா திரிபுர சுந்தரி அம்பாளுடைய பக்தாள்னால ரொம்ப விமரிசையாக கொண்டாடிட்டு வந்துன்னு இருக்கோம். இந்த இல்லமெல்லாம் லலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைபவத்தின் மூலமாக ஒரு பக்தாளும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்தை நம்மளுடைய சபைக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பிரார்த்தனை. ஜென்மாவுக்குள்ள 1 கோடி ஆவர்த்தி லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது குருநாதால் சித்தம், அம்பாளினுடைய அனுகிரகம், நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்திண்டு எல்லாம் வல்ல பரமேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய பரிபூர்ணமான கிருப்பையையும் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். இதில் இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் அப்படிங்கிறத பொதுவாக எல்லா வீடுகள்லையும் பண்ணின்னு இருக்கோம், எல்லா கோவில்கள்லையும் பண்ணின்னு இருக்கோம். இப்போ இந்த லலிதா சஹஸ்ரநாமம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய சஹஸ்ரநாமத்துக்கும் பாக்கி நேரங்களில் பண்ணக்கூடிய சஹஸ்ரநாமத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம பண்ணக்கூடியது அப்படிங்கிறது சத் சங்கமாக பண்ணுறோம். சது சங்கம் அப்படின்னாக்கா நல்ல சங்கமம், நல்ல மனிதர்கள் கூடி நல்ல சுவாமி காரியமாக சுவாமியை பற்றி சிந்தனையில் நம்ம இருந்துட்டு பண்ணக்கூடிய இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணமானது ரொம்ப விசேஷமாக பெரிய மகனீயர்கள்கிட்டலாம் இதை கொண்டு போய் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக பண்ணுங்கோ, எங்களாலான உபகாரம் என்னவோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பெரியவாள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இதில் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த பாராயணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வீட்டில் சஹஸ்ரநாமம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், சுவாமிகிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த சுவாமிக்கு முன்னாடி உட்காந்துட்டு சஹஸ்ரநாம பாராயணத்தை பண்ணுவோம் இல்லையா. இப்போ இதில் என்ன வித்தியாசப்படுத்தி காட்டுறோம் அப்படின்னாக்கா, இதில் கோட்டி சஹஸ்ரநாம மகா யஜ்யம் அப்படின்னு சொல்லி பேர். 1 கோடி தரம் சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம். நம்ம எல்லாருமே கோட்டி அர்ச்சனை, லக்ஷார்ச்சனை, இதெல்லாம் 10 கோடி அர்ச்சனை, சஹஸ்ர கோடி அர்ச்சனை இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1 லட்சம் தரம் லலிதா சஹஸ்ரநாமத்தினால அம்பாளுக்கு நாமாவளியை சேர்ப்பிக்கிறது, லக்ஷார்ச்சனை இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்துன்னு இருக்கு. வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை கண்டினியூஸாக யார் ஒருத்தர் குறைஞ்சது 1 வருஷம் நித்தியம் பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கு போன ஜென்மத்தில் பண்ண பாபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகிறது அப்படின்னுட்டு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. ஜென்மாந்தரமாக நம்ம செஞ்சுட்டு இருந்த பாபங்கள் எல்லாம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிறதுனால அல்லது வாசிக்கிறது கேட்கறதுனால அந்த பாபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகிறது அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஜென்மாவில் நம்ம செஞ்ச பாபங்கள் இதெல்லாமே நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. நம்ம வாழக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான காலம் தான் நம்ம வாழறோம் இந்த பூமியில். நம்ம எல்லாரும் கோடி, மில்லியன், ட்ரில்லியன் இப்படிங்கிற மாதிரி கணக்கு போடுறோம் இல்லையா. நம்ம வாழ்நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப குறைச்சலாக தான் நம்ம வாழறோம் இந்த பூமியில். ஒரு மனுஷன் 100 வருஷம் பூர்ணமாக வாழ்ந்தான் அப்படின்னா கூட வெறும் 35,000 நாள் தான் வாழறோம். 365 × 100 அவ்வளோதான். நம்ம வாழக்கூடிய காலமானதே 35-40,000 நாள் தான் நம்ம மொத்தமாகவே வாழறோம் இல்லையா. மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது மாத்திரம்தான் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜென்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு மாத்திரம்தான் மரணம் எப்போ ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பாக்கி எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய மரணம் தனக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு.
அப்போது நம்ம இந்த ஜென்மாவில் வந்து நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்னத்தை கொடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சுவாமி நாமாக்களை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு விஞ்ஞாபனம். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலையாய கொள்கையாக இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய புண்ணியமானது அவளுக்கு நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற வாழ்க்கையை விட பல மடங்கு வசதியான வாழ்க்கையை இந்த புண்ணியங்களானது கொடுக்கும் அப்படிங்கிறது நிறையா வேதவத்து புராணங்களில் இது எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு சொத்தாக நினச்சிண்டு லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்தை நித்தியம் ஆற்றுல பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதில் நித்திய சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்து அனுப்புறதுக்காக வேண்டி ஏற்பாடுகள்லாம் ஆயின்னு இருக்கு. நித்தியப்படி அன்னைக்கு உண்டான சங்கல்பம் என்னவோ அதை அமைச்சு வச்சோம் அப்படின்னாக்கா அதை சொல்லிவிட்டு நம்ம பாராயணத்தை எத்தனை முடியறதோ 1 2 அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி அத்தனை பாராயணத்தை பண்ணி அந்த பாராயண பலனை வந்து நம்ம கமிட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை. இதில் ஒவ்வொரு பாராயணம் முடியும் போதும் ஒரு 10 ரூபா 10 ரூபாயோ 11 ரூபாயோ அவாவா சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய பணமானது வந்து நாளைக்கு நம்ம சத்சங்கம் மூலமாக பின்னாடி சொல்கிறேன், இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம், பண்ணின்னு இருக்கோம். அந்த பூஜைகள் ஹோமங்களுக்கெல்லாம் இந்த பணமானது உபயோகமாகும். இதில் ஏன் பணம் எடுத்து வைங்கோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் பணத்தை எடுத்து எனக்கு 1 ரூபா கூட கொடுக்க வேண்டாம். சுவாமி அனுகிரகத்தில், குருநாதர் அனுகிரகத்தில், நங்கநல்லூர் பிரம்மஸ்ரீ அம்பி வாத்தியார்னு சொல்லக்கூடிய மீனாட்சி சுந்தர வாத்தியாரனுடைய அனுகிரகத்தில், எங்கள் வாத்தியார்னு சொல்லக்கூடிய மணிகண்ட சாஸ்திரிகள் அவருடைய ஆசீர்வாதத்தில், பாக்க மகனியால் எல்லாருடைய ஆசீர்வாதத்துலேயும் எனக்கு என்னுடைய குடும்பம் நடத்த வேண்டிய அளவுக்கு பணம் நிறையா வந்துட்டுருக்கு. அதை வந்து எந்த வகையிலையும் வந்து குறைச்சலாக வரலை. எப்படியோ ஒரு வகையில் வந்து குடும்பத்தினுடைய கமிட்மெண்ட்ஸுக்கு எனக்கு பணம் வந்துடுறது. இந்த லலிதா சஹஸ்ரநாம மகாயஜ்ஞத்தில் நீங்கள் பாராயணம் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 10 11 15 அந்த ரூபாயினால் எனக்குன்னு சொல்லி ஒன்றுமே நான் பண்ணிக்க மாட்டேன். அது வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன் அம்பாள் மேலே. அதனால் ஒவ்வொரு பாராயணம் முடிஞ்ச உடனேவும் ஒரு பணத்தை எடுத்து வைங்க. அந்த பணமானது பின்னாடி நடக்கக்கூடிய பூஜைகள் ஹோமங்கள் நிறையா பிளானிங்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் அந்த பணமானது உபயோகமாகும். அது டைரெக்டாக என்கிட்ட கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னாக்கா, 10,000 ஆவர்த்திக்கு ஒரு தரம் லகு சண்டி பாராயணம். இந்த சண்டி பாராயணம் பண்ணுறதுனால நமக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்கா, மனசு திருடம் கிடைக்கும் அப்படிங்கிறா. இடியே விழுந்தாலும் அல்லது நமக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் துன்பம் நமக்கு வந்ததுன்னா கூட அந்த துன்பத்தையும் தாங்கிக்கக்கூடிய ஒரு மனோதைரியத்தை வந்து அந்த சண்டி அப்படிங்கக்கூடிய தேவத்தை கொடுப்பாள். அதே மாதிரி இந்த சண்டி அந்த தேவத்தையை உபாசனை பண்ணுறதுனால வெறும் அம்பாள் மாத்திரம்தானா பரமேஸ்வரி மாத்திரம்தானான்னு கேட்டால் கிடையாது. மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக சண்டி பாராயணம் பண்ணுறதுனால கிடைக்கும். அதே மாதிரி ஆயுசு அபிவிருத்தி ஆகும். மிருத்யுன்னு சொல்லக்கூடிய மரண பயமானது நம்மளை விட்டு நீங்கி போகும் இப்படிங்கிறதாக இந்த சண்டி வாசிக்கிறதுனால. அதே மாதிரி வந்து நம்ம மனசில் என்ன சிந்தனை பண்ணின்னு இருக்கோமோ அந்த காமியங்கள்னு சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் சண்டி வாசிக்கிறதுனால அல்லது கேட்கறதுனால. அப்போது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சண்டி பாராயணத்தையும் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை கூட இன்க்ளூட் பண்ணுறோம். ஒவ்வொரு 10,000 ஆவர்த்திக்கு ஒவ்வொரு 10,000 ஆவர்த்திக்கு ஒரு தரமும் சண்டி பாராயணமானது நடைபெறும். அது எங்கே நடைபெறும் அப்படின்னாக்கா, நம்ம கமிட்டியில் இருக்கக்கூடியவா, நம்ம சத்சங்கத்தில் இருக்கக்கூடியவா, யார் அதிகமான எண்ணிக்கையில் லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணி நம்ம சபைக்கு அர்ப்பணிச்சிருக்காளோ அவா ஆற்றுல நடைபெறும், அவா வீட்டில் வச்சு நடைபெறும். இந்த சண்டி பாராயணத்துக்கோ லலிதா சஹஸ்ரநாமத்துக்கோ ஜாதி மத இன பேதம் இது எதுவுமே கிடையாது. இந்த ஜாதி மதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனுஷன் தனக்கு தானே போட்டுன்ற கோடுகள் தானே தவிர்த்து சுவாமிக்கோ அம்பாளுக்கோ இந்த மனுஷால் வந்து இப்படி இருக்கணும், இந்த ஜாதியில் பிறந்தவா தான் வந்து இதை வாசிக்கணும், இந்த ஜாதியில் பிறந்தவா தான் வந்து இதை அனுஷ்டானம் பண்ணணும் இப்படின்னுட்டு அம்பாள் எதுவுமே சொல்லலை. இந்த வார்த்தை நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய எதிர்ப்புகள்
என் சமூகத்திலேருந்தே வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னை எதிர்க்கிறவா வந்து அவள் யோசித்து பார்க்கணும், இந்த பையன் சொல்கிறது தப்பா சரியா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு என்கிட்ட தாராளமாக சண்டைக்கு வரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ராமராமா. அப்போது இந்த லலிதா சகஸ்ரநாமத்தையோ சண்டியையோ வாசிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ பாராயணம் பண்ணுறதுக்கோ இல்லை பாராயணத்தை கேட்குறதுக்கோ இதில் ஜாதி மதம் எந்த பேதமும் கிடையாது. அதை நம்ம வந்து கடைபிடிக்கவும் இல்லை. யார் வந்து ஹையர் நம்பர்ஸ் ஆஃப் லலிதா சகஸ்ரநாமம் கான்ட்ரிபியூஷன் டு ஸ்ரீ இல்லமெல்லாம் லலிதாவுக்கு கொடுக்குறாளோ அவன் ஆற்றுல இந்த 10,000 ஆவர்த்திக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டி பாராயணமானது நடக்கும். அடுத்தபடியாக ஒரு 10,000க்கு ஒரு தரமும் சண்டி பாராயணம் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம் எப்போ 1,00,000 தொடுறதோ அந்த 1,00,000க்கு ஒரு தரம் லகு சண்டி ஹோமமானது நடக்கும். அது எங்கே வச்சு நடக்கும் அப்படின்னாக்கா, நம்ம சத்சங்கத்தில் யார் ஹையர் நம்பர்ஸ் ஆஃப் லலிதா சகஸ்ரநாமம் இல்லமெல்லாம் லலிதா கமிட்டிக்கு நான் பாராயணத்தை பண்ணி கொடுத்துருக்காளோ அவள் இருக்கக்கூடிய ஊரில் ஏதோ ஒரு மண்டபத்திலையோ கோவில்லையோ அனுமதி வாங்கி இந்த சண்டி பாராயணமானது ஹோமமானது நடக்கும். அடுத்தபடியாக இது இல்லாமல் வந்து 1,00,000 ஆவர்த்திக்கு ஒரு தரம் இந்த லகு சண்டி ஹோமமும் அடுத்த 1,10,000வது ஆவர்த்தியில் திருப்பி லகு சண்டி பாராயணமானதும் நடக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு 10,00,000 ஆவர்த்திக்கு ஒரு தரமும், நான் சொல்கிறது நன்னா புரிஞ்சுக்கோங்கோ, 10,000 ஆவர்த்திக்கு ஒரு தரம் கண்டிப்பாக யார் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காளோ அவள் ஆற்றுல வச்சு சண்டி பாராயணமானது நடக்கும். 10,000, 20,000, 30, 40, 50, 60, 70, 80, 90, 1,00,000 வந்து லகு சண்டி ஹோமமானது நடக்கும். அப்புறம் திருப்பி 1,10,000, 20,000 ஆரம்பித்து 2,00,000வது ஆவர்த்தி போது திருப்பி லகு சண்டி ஹோமமானது நடக்கும். அடுத்தது 10,00,000வது ஆவர்த்தியில் சதச்சண்டி ஹோமமானது நடக்கும். இந்த சதச்சண்டி ஹோமமானது எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த நம்மளோட இல்லமெல்லாம் லலிதாவுக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் கான்ட்ரிபியூட்டட் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த பாராயணமானது நிறையா அளவில் வந்திருக்கோ அந்த மாவட்டத்தில் நம்ம கமிட்டி முடிவு பண்ணி எங்கே பண்ணுறோமோ அந்த மாவட்டத்தில் ஒரு ஊரில் வச்சு இந்த சதச்சண்டி ஹோமமானது நடைபெறும். இதுக்கப்புறம் 10,00,000க்கு அப்புறம் 10,10,000ன்னு ஒரு கவுண்ட் வரும் இல்லையா, அந்த 10,10,000த்தில் வந்து திருப்பியும் சண்டி பாராயணமானது நடக்கும். அப்போ 1 கோடியை நம்ம வந்து அச்சீவ் பண்ணும்போது எங்கே நமக்கு ஹையர் நம்பர் ஆஃப் கிடைக்கிறதோ, யார் வந்து நல்லா நிறையா சொல்லி கொடுக்குறாளோ அவள் இருக்கக்கூடிய ஊரில் வச்சு சஹஸ்ர சண்டி ஹோமமானது நம்மளுடைய இல்லமெல்லாம் லலிதா பை மதுரகாளி வேதிக் சர்வீசஸ் மூலமாக அந்த ஊரில் வச்சு நடக்கும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை. இப்போ நம்ம ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, இப்போ 10,000 ஆவர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் 10,000 இன்டூ 10 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அதில் வந்து 1,00,000 ரூபா இருக்கும். அந்த 1,00,000 ரூபாயை வச்சு சண்டி பாராயணமானதை அமோகமாக நடத்தலாம். கோ பூஜை, கஜ பூஜை, சுவாசினி பூஜை, கன்யா பூஜை, வடுக பூஜை இதெல்லாம் பண்ணி அம்பாளுக்கு இந்த லகு சண்டி ஹோமம் அப்படிங்கிறதையே ரொம்ப விமர்சையாக நடத்தலாம். அதுக்கு அந்த அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும். எனக்கு ஒவ்வொருத்தர்கிட்டக்கையும் போயிட்டு 10,000 கொடு, 25,000 கொடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டு அவளை பாரப்படுத்துறதுல எனக்கு வந்து சுத்தமாக விருப்பம் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணமானது உங்களுடைய மனசு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பாராயணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பணமாக தான் இருக்கணும். வெறும் பணமாக வாங்கி என்னோட கர்மாவை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து அடமானம் வைக்கிறதுக்கு விரும்பலை. அதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஸோ அவளுடைய கர்மாவை அவள் அந்த இடத்துல பாராயணத்தை பண்ணி கழிச்சுக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை. இந்த நம்ம எல்லாரும் நினைக்கலாம், 1 கோடி தரம் வந்து பாராயணம் ஆச்சு அப்படின்னா ஒருத்தர் 10 ரூபாய் எடுத்து வச்சா கூட 10 கோடி ரூபாய் இருக்குமே, இந்த வாத்தியார் மாமா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரான்னு நினைக்கலாம். நான் முதல்ல சொன்ன வார்த்தை தான் சத்தியமாக. எனக்கு வந்து இந்த இல்லமெல்லாம் லலிதா மூலமாக வரக்கூடிய 1 ரூபாய் கூட எனக்கு வேண்டாம். நான் வந்து என்னுடைய ஆத்மார்த்தத்தை நான் இந்த இல்லமெல்லாம் லலிதாக்காக வேண்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 10,000 ஆவர்த்தி ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே இதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி ட்ரஸ்ட்டுக்கு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி
அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எல்லாரும் பாராயணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பணமானது வந்து சேர்ந்து அதுக்கு ஆடிட்டர் வச்சு நம்ம கரெக்டாக எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணி சரியான முறையில் எல்லார்கிட்டக்கே இருந்தும் இந்த பாராயணம் பண்ணி வரக்கூடிய பணங்களை கலெக்ஷன் பண்ணி நம்ம இந்த மேல்படி சொன்ன விசேஷங்கள்லாம் நடத்தணும் அப்படிங்கிறதாக மனசில் ஒரு சின்ன எண்ணம். ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒத்துழைப்பை கொடுக்கணும். இந்த மகா உன்னதமான தெய்வ கைங்கரியம் பண்ணக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எல்லா விதமான ஸ்ரேயஸும் ஏற்படும், எல்லா விதமான மங்களங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.